ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு வார்னிங் வீடியோ. ஸோ எல்லோரும் பர்சனலாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியல்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வன்கொடுமைகள் நடக்குது. நான் இதை வந்து எந்த கவர்மெண்ட்டையும் நான் ப்ளேம் பண்ணியும் சொல்லலை, யாருக்கும் சப்போர்ட்டாகவும் நான் போடலை. எனக்கு நாளைக்கு எனக்கும் நடக்கலாம். ஸோ அந்த பயத்தில் நான் இந்த வீடியோவை போடுறேன். இதை பார்த்து ஒரு 4 பேர் சேஃபாக இருப்பாங்கன்னா அது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை நம்பி ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்ணுறீங்க யூடியூப்பில். ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் விரல் விட்டு ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு விஷயம் நடந்தது ஒரு பெண்ணுக்கு எதிராக. இது இப்போ நான் சொல்கிறது முக்கால்வாசி பெண்ணுக்கு எதிராக தான் நடந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நந்தனம் காலேஜில் ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோவையில் வந்து ஒரு விஷயம் நடந்தது. இப்போது ரீசெண்டாக திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா, ஒரு காவல்துறை ஒரு வீடு பூந்து ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இன்னும் நிறையா இருக்குது, என்னால் வந்து சரியாக ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல. ஆனால் இப்போ நான் சொன்னதே பெரிய பெரிய விஷயங்கள் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு நடந்த வன்கொடுமைன்னு பார்த்திங்கன்னா, திருத்தணியில் வந்து ஒரு இளைஞனை வந்து வெட்டி போட்டது. இன்னொன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா தரமணின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மக்கள் புழங்குற ஒரு ஏரியா, மெயினான சிட்டி. அந்த சிட்டியில் வந்து ஒரு வடக்கு நண்பனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப பதற்றமாக இருக்குது. அவன் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த திங்க் பண்ணீங்களா, இப்போ இது என் ஊரில் நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் அதை பண்ணுவேன். என்னோட அராஜகம் நான் அப்படி தான், நான் எப்படி வேணால் இருப்பேன், உனக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே இது இல்லைன்னா போன்றல்ல. நான் கேட்குறேன், இப்போ நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். டெல்லி, ஆந்திரா, மகாராஷ்டிரா. நம்ம ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் மகாராஷ்டிராலாம் போகிறவங்க இருக்கீங்க திராட்சை வெட்டுறதுக்கெலாம். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? இது வந்து சாதாரண ஒரு விஷயம் நினைக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்தால் நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டுட்டு அவனுக்கு வந்து ஒரு நிதி உதவி பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இங்கே வரதை விட நம்ம ஆட்கள் வெளியூரில் போய் வேலை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப அதிகம். எங்கள் எல்லாரையும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ எதுக்கு கவர்மெண்ட்டு? எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு பொதுவான ஆள் தான் நீங்கள். அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். தூக்கு தண்டனை கொடுக்குறியா கொடு. பப்ளிக் பிளேஸில் இந்த சவுதி இந்த மற்ற கண்ட்ரியில் கொடுக்குற மாதிரி பப்ளிக் பிளேஸில் என்ன வேணால் பண்ணுறியா பண்ணு. ஏன்னா கவர்மெண்ட் நீ ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னா அதுக்காக நீ என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சின்னா அதுக்காக நீ என்ன வேணால் பண்ணலாம். பண்ணு, மக்களுக்கு வேணும். பாவம் இந்த மாதிரி வந்து என்னடா பண்ணுறீங்க? நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிறேன். இந்த மாதிரி விஷயத்த வந்து மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த எமர்ஜென்சி இதில் போடுவாங்க இல்லையா, புயல் வெள்ளம் வந்துச்சுன்னா ஒரு உடனடியான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணணும். ஒரு எமர்ஜென்சி குழு ஒன்று அமைச்சு இதை எப்படி ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம இதை முடிக்க முடியுன்றதுக்கான ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணணும். நாளாக ரொம்ப கேடு கட்டு போகுது தமிழ்நாடு. கஞ்சா புழக்கம், இந்த போதைப் பொருள் புழக்கம்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதை வச்சு மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லாமல் பண்ணுறாங்க. ரொம்ப தப்பாக போகுதுங்க. நீங்களாம் வந்து பணக்காரங்க, நீங்களாம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய பெரிய காரில் வரீங்க போகிறீங்க, உங்களுக்கெல்லாம் சேஃப்டியாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்லை. நாங்கள் எங்களுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து விட்டுற மாட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் தாங்க பண்ணணும். காவல்துறை என்னங்க பண்ணுறீங்க? நான் சாதாரண விஷயம், ஹெல்மெட்டு போடலை, ஒரு வண்டியில் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வேகமாக போயிட்டான், இல்லை ரோடில் வந்து நிறுத்தி கதை பேசிட்டான், இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் பிஸ்னஸ் தான். பட் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிவியரான ஆக்ஷன்லாம் கொடுக்குறீங்க. கொலை பண்ணுறான், பப்ளிக் பிளேஸில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறான். இதுக்கெல்லாம் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? அப்படியே பயந்துக்குன்னு அவனுங்களை கூட்டின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கூட்டின்னு வந்து காமிச்சிட்டு திரும்ப அவனுக்கு எங்கே போகிறானுங்க, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரிய மாட்டுது. அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. மக்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்டை ஒன்று கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ரேப் கேஸ் ஒருத்தவன் மாட்டியிருக்கான்னா இந்த வெப்சைட்டில் இருக்கணும். அவன் பேரை அப்டேட் பண்ணி
நம்ம ஐடி வந்து ட்ராக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஆர்டர் பண்ணோம்னா அது எங்கே இருக்குது, இப்போ எங்கே போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்குன்னு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் ஐடியா கொடுங்க. இந்த ரேபிஸ்ட்டு, இந்த கொலை பண்ணவன் இவனுக்கெலாம் வந்து ஒரு ட்ராக்கிங் ஐடி கொடுங்க. அந்த கேஸ் வந்து லாஸ்ட்டாக எங்கே போய் நிற்குது அப்படின்றத வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அந்த ஐடி கொடுத்தீங்கன்னா நாங்களே செக் பண்ணிப்போம். அந்த வெப்சைட்டுக்கு ஒன்று கொடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிளான். ஏன்னா ஒரு ரேபிஸ்ட் வந்து சமுதாயத்தில் என்ன நடந்துச்சுன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துட்டு இருக்குங்க. செருப்பு அப்படியே ஒரு செருப்பு எடுத்து பொழிச்சுன்னு அடிக்கலாம். கவர்மெண்ட் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் நான். ஒருத்தனுக்கு கூட துடிக்கலையா? ஒரு காவல்துறைக்கு துடிக்கல, ஒரு கலெக்டர், இத்தனை பேர் நீங்கள்லாம் கவர்மெண்ட்டில் படித்து நான்லாம் கலெக்டர், நான்லாம் சமுதாயத்தில் வந்து ஹையர் பொசிஷன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் எந்த கலெக்டர் வந்து இப்போ வரையும் குரல் கொடுத்துருக்கீங்க? இவ்வளோ சம்பவம் இந்த 5 ஆண்டில் நடந்திருக்கு இல்லையா, ஒரு கலெக்டர் வந்து இதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? ஒரு காவல்துறை, ஒரு ஐபிஎஸ் யாராவது ஒருத்தவங்க இதுக்கான ஸ்டெப் எடுக்கிறீங்களா? கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு மூடிக்கின்னு நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு அப்படி இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கும் நடக்கலாம், நாளைக்கு உங்கள் பசங்களுக்கும் நடக்கலாம். தயவு செய்து இது வந்து நான் பேசிட்டு போனேன்னா ரொம்ப பேசிகிட்டே போவேன். இது பெரிய பெரிய விஷயம். நான் பேசின முறை வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் பேச வந்த விஷயம் கரெக்டு தான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எங்களால் பாதுகாப்பாக இருக்க முடியல. பெண்களுக்கு வந்து வன்கொடுமைகள் ரொம்ப அதிகமாகுது. ஆண்களுக்கான வன்கொடுமையும் அருமையாகுது. ஒன்று எங்களை கொலை பண்ணுறாங்க, இன்னொன்று அப்யூஸ் பண்ணுறாங்க. எங்களையும் அப்யூஸ் பண்ணுறாங்கங்க. நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த எப்படி சொல்கிறது, ஓர் பாலின ஈர்ப்புன்றீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போலாம் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை தடவுறான், பச்சையாக தடவுறான். அதை கேட்க முடியல. தயவு செய்து சட்ட ஒழுங்கை வந்து ரொம்ப ஷார்ப்பாக்குங்க. ஒரு விஷயம், ஒரு தப்பு பண்ணான்னா அதோடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்குன்றதை காட்டுங்க. பப்ளிக் பிளேஸில் காட்டுங்க. ஒரு ஐடியா கொடுங்க, ஒரு வெப்சைட்டை கொடுங்க. அந்த வெப்சைட்டில் இந்த தப்பு பண்ணவனுக்கு என்ன தண்டனைன்றதை கொடுங்க. அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி அவன் வந்து புயல் ஜெயிலில் இருக்கான், நாளைக்கு அவனுக்கு இந்த விஷயம் நடக்க போகுது, இன்னும் 5 நாளில் அவனுக்கு இது நடக்க போகுது அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அவனை கண் துடைப்புக்காக அவனை கூட்டின்னு வர மாதிரி கூட்டின்னு வந்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நியூஸ் சூடாக ஆகி அப்படியே அமைந்த பிறகு எங்கே போனானுங்க தெரியாது. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து புரியணும். பார்க்குற உங்களையும் தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணுன்றது ஓகே. நம்ம திருந்தணும். நம்ம ஃபஸ்ட்டு திருந்தணும். யாரும் அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க, அதர் கண்ட்ரிலேருந்து வரவங்கள யாரையும் அந்தமாரி பண்ணாதீங்க. இந்த மெரினா பீச்சிலலாம் நடக்கும். நம்மளே ஏமாற்றுவாங்க. ஒரு குதிரையில் போனோம், ஒரு பூ வாங்கணும்னா 10 ரூபா, ஒரு 40 ரூபா 50 ரூபா விஷயத்த 400 ரூபா 500 ரூபான்னு நம்மக்கிட்டே சொல்லுவானுங்க. நம்ம யார்? இங்கே தமிழ் தெரிஞ்சு இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளே அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாவம் ஃபாரினர்ஸ், இந்த மாதிரி அதர் கண்ட்ரியில் அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்கலாம் ரொம்ப ஏமாத்துறீங்க. இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ ரொம்ப வன்கொடுமைகள் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குங்க. இந்த ஆளுநர்கிட்ட இப்போ கொஞ்சம் போயிடும். இப்போ ஒரு 2 மாதம் 1 மாதம் கழிச்ச பிறகு ஆளுநர் கையில் போயிடும் ஆட்சி. அப்போ வந்து என்ன ஆகும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உள்ளே வரும். அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்போது அவங்க ஏதாவது அப்போ அந்த நேரத்தில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அதுக்கான ஆக்ஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ இப்போது இந்த முடிய போகுது இல்லையா, இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா கேஸை வந்து எடுத்தாங்கன்னா அது அடுத்த ஆட்சியில் தானே அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்சியில் வந்து இவங்க ரொம்ப அப்படியே காமாக எதுவுமே தெரியாத மாதிரி வாயை மூடிக்கின்னு அதை எல்லாத்தையும் மூடிக்கின்னு சைலண்ட்டாக போகிறாங்க. ஸோ ஓகே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ, நிறைய பேருக்கு போகட்டும். யாராவது ஒரு நல்ல காவல்துறைக்கோ இல்லை ஒரு நல்ல ஆஃபீஸருக்கோ இந்த வீடியோ போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு மனுஷன் நமக்காக வேறு யார்கிட்டையாவது பேசி ஸ்டெப் எடுப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை நம்பி ஒரு 1000 பேர் இருக்கீங்க. மக்களுக்காக பேசக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். ஸோ அதனால் நான் பேசுகிறேன். தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் திருந்துங்க, அரசாங்கமும் கொஞ்சம் திருந்தட்டும். எல்லாருக்காகவும் குரல் கொடுப்போம், பார்ப்போம்.